ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூவி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம டேரக்டர் சங்கரோட டேரக்ட் தெலுங்கு ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி அண்ட் ஒரு கரப்டட் பாலிட்டிஷியன் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் மோதுறாங்க. அது பெரிய டிஸ்பியூட் ஆகுது. லாஸ்ட்ல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட சிம்பிள் ஒன்லைன். படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி சொல்லணும்னா, ராம்சரணோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், ஆக்சுவலி இன்னொரு ரோல் வேறு இருக்குது, அதில் வந்து காட்டின வேரியேஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. சூர்யா அவர் வந்து இப்போ ஒரு பர்பிள் பேட்சில் இருக்கிறாரு. நெகட்டிவ் ரோல்னாலே அவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்த ரோலை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அஞ்சலி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அவங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெண்டு சாங் பிக்சரைசேஷன், தோப் அண்ட் ஜர்கண்டி, அதோட பிக்சரைசேஷன், கோரியோகிராஃபி, ஓவரால் அது எடுத்த விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ்ஸ்னால் இதுதான் பாசிட்டிவ்ஸ். இதை தவிர படத்தில் இருக்கிற மீதி எல்லாமே நெகட்டிவ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டோரி நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப சொதப்பியிருக்கிறாங்க. எனக்குலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி இருந்த மனுஷன் நம்ம சங்கர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் ரொம்ப அவுடேட்டடாக இருந்துச்சு. அவரோட படத்துலேயே இருந்து நிறைய சீன்ஸை வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சாங்களா இல்லை ரிசம்பிளன்ஸ் மாதிரி வச்சாங்களான்னு தெரியல. இந்த படம் இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோமே, இது எதுக்கு நம்ம திருப்பி காசு கட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா முதல்வன் படத்துலலாம் வந்து இருக்கிற சீன் அட்லீஸ்ட் ஒரு 12-15 சீன் அதே மாதிரி வச்சுருந்தாங்க. மீதி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் தெலுங்கு மசாலா சீன்ஸாக இருந்துச்சு. சுத்தமாக லாஜிக் இல்லை. என்னடா நம்ம ஆள் இப்படி பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. ரொம்பவே ஃபெட்டப்பாக இருந்துச்சு. நான் கூட இந்தியன் 2 வந்து ரொம்ப ப்ரொடக்ஷனில் டிலேவாக இருக்கிறனால அதனால தான் ஏதோ இஷ்யூ, தலைவன் கம்பேக் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது வந்து கம்பேக் மாதிரியே தெரியல. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் சேஞ்சர் வந்து சங்கரோட ஃபார்மை வந்து சேஞ்ச் பண்ணலை, ஃபர்தராக வீக்கன் தான் பண்ணியிருக்கு. இந்தியன் 2 தான் வீக்கஸ்ட் இன் திஸ் ஃபில்மோகிராஃபி அப்படின்னா, இது வந்து செகண்ட் வீக்கஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு 2.75 out of 5, ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் இது.